எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தான் இந்த பலத்தை நிரூபித்தார். அதுதான் எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவாளர்கள். ஒரு சில தொழிலதிபர்கள் இருக்காங்க, பத்திரிகை அதிபர்கள் இருக்காங்க, தொழிற்சாலை அதிபர் இருப்பாங்க, வெப்பு நடத்துகிறவன் இருக்கிறான், சர்வே எடுத்தவன் இருக்கான். இவனுக்கு தாங்க முடியல. இவன் விஜயம் மையமாக வச்சு அந்த இயல்பான நடந்த அரசியலை மறைக்கிறதுக்கு ஏட்டு சுரக்கா கற்பனை காகித புலி அரசியலை வச்சு கதை விட்டுட்டு இருந்தான். மோடி பிரதமர் இன்னும் பொன் ராதாகிருஷ்ணன் இந்து நாடார்கள்லாம் இப்போ சீமான் பின்னாடி வராங்க. அப்படி தெளிவாட்டே அந்த கருத்தை சொல்றாங்க அவங்க. அப்போ அப்படி ஒன்று களத்தில் இருக்காங்கிறத நீங்க எழுதணுமா வேண்டாமா? நடத்த விஷயத்தையாவது சீமான் எழுதி இதை நோக்கி சீமான் போறாரு. ஈர்ப்பு சக்தியற்ற எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி வளர முடியும்னு சீமான் போறாரு. நான் புதுச்சேரி காஸ்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமியை தன்வசப்படுத்தி சீமான் போறாரு. என்டிஏ ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகாதுன்னு சீமான் போறாரு. தனிச்சு நிற்கிறதும் எல்லா தேர்தலும் நிற்கிறதும் சீமானுக்கு ஒரு பிளஸ்ஸாக தான் இதுவரை இருந்திருக்கு. 26 பிளஸ்ஸாக இருக்குமா? அரசியல் முறை சவிதா துரைசாமி கூறுவது சரியாகுமா? என்ன நடக்கும் பார்க்கலாம். முடிவில் நான் எழுதணும் இல்லை. எடப்பாடி எவ்வளவு சப்போர்ட் பண்ணாரு. ஐயா எடப்பாடிக்கு ஆதரவா இந்த இடத்துல பேசுறேன். பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னாரு. வன்னியர் வெள்ளாள கொண்ட ரசிகர்கள் எல்லாம் கொடி பிடிச்சான். கடைசியா என்ன பண்ணிட்டாரு? ஊழல் கட்சி எடப்பாடி கட்சின்னு போயிட்டாரு. அப்போ நீ ஊழல் கட்சி எடப்பாடி கட்சின்னு சொல்லும் போது சொல்லணும்னா அப்போ ஆள் அங்க கொடி பிடிக்கும் போது இது தப்பு, ஏன் ஆள் இல்லை, ஊழல் கட்சிக்கு முன்னாடி கொடி பிடிக்கான்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்ப நீ அந்த ஸ்டாலின் வழக்கு போட்டு வருவான்னு பயப்படும் போது, எடப்பாடி சட்டசபையில் இது பண்ணும்போது ஸ்டாலின் எடப்பாடிக்கு பயந்து வழக்கு போடலை. அப்ப அந்த இடத்துக்குள்ள எடப்பாடிக்கு சப்போர்ட்டை என்ஜாய் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி ஊழல் நிற்கிறீங்க. அப்போ ஊழல்னு தெரியலையா? 2024 ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் அண்ணாமலை சொன்ன மாற்றுங்கிற அடிப்படையில் தமிழிசைக்கு விழுந்தது. தமிழிசை நல்ல கேண்டிடேட் தான். அண்ணாமலை ஒரு லீடரா பார்த்து தான் விழுந்து, மோடி பிரதமர் தான் விழுந்து. மூணையும் நான் சொல்றேன், தரவுகளோட தான் நான் பேசுறேன். ஆதாரத்தின் அணிவகுப்பு ஆதாரத்தை என் பேச்சுக்கிறேன். அந்த வாக்குகளை இன்னைக்கு சீமான் தட்டி தூக்க பார்க்கிறார். பெரியார் மண்ணல்ல, பெரியாரே மண்ணுன்னு 6 பிராமணர்களை போட்டு பாரதியாருக்கு பாரத ரத்னா கொடுன்னு சொல்லி அந்த ஓட்டை சீமான் குறி வச்சு நகர்றாரு. சீமான் என்டிஏ ஓட்டுல மோடி பிரதமர்னு விழுந்த ஓட்டை குறி வச்சு நகர்றாருன்னு எழுதுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. எழுதணுமா இல்லையா? அதே மாதிரி நான் அன்னைக்கு சொன்னது நடந்திருக்கதா இல்லையா? இப்ப மீண்டும் அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஸோ தலைவிதியை தீர்மானிக்கும் 6% சிங்கிளாக கலக்கும் சீமா அப்படின்னு சொல்லிட்டு தந்தியில் ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதிமுக திமுக இந்த கூட்டணிக்கு 6% தான் டிஃபரன்ஸ் இருக்கும். வெற்றி தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டராக நாம் தமிழர் 2026 தேர்தலில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த கருத்து கணிப்பை? எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தான் இந்த பலத்தை நிரூபித்தார். அதுதான் எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவாளர்கள். ஒரு சில தொழிலதிபர்கள் இருக்காங்க, பத்திரிகை அதிபர்கள் இருக்காங்க, தொழிற்சாலை அதிபர் இருப்பாங்க, வெப்பு நடத்துகிறவன் இருக்கிறான், சர்வே எடுத்தவன் இருக்கான். இவனுக்கு தாங்க முடியல. இவன் விஜயம் மையமாக வச்சு அந்த இயல்பான நடந்த அரசியலை மறைக்கிறதுக்கு ஏட்டு சுரக்கா கற்பனை காகித புலி அரசியலை வச்சு கதை விட்டுட்டு இருந்தான். நான் நடந்த அரசியலை பேசி இவனை எல்லா முகத்திலையும் கரிய பூசிட்டேன். அத்தனை பேர் முகத்திலையும் உண்மையான்ட்டு இருக்கு, நேர்மை இருக்கு. அவன் எவ்வளவு பெரியவனாட்டு இருக்கட்டு, அவன் பேசுறது மோசடி, கற்பனை அரசியல், கணிப்பு அரசியல், எதிர்காலத்தில் உள்ள ப்ரெடிக்ஷன் அரசியல். நான் நடந்த அரசியலை சொல்லி எவனும் மறுக்க முடியாத அளவுக்கு அத்தனை ஒரு முகத்திலையும் கரிய பூசிட்டேன். இது நாம் தமிழர் சீமானுக்கே தெளிவா தெரியும். இப்ப ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது சீமான் 1 விழுக்காட்டில் தான் இருந்தார். இன்னைக்கு 8.5 விழுக்காடு கிட்ட, 8.5 விழுக்காடு கிட்ட வந்துட்டாருன்னா, 8.2 வந்துட்டாருன்னா அது எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் அவர் வந்திருக்கிறார். மேலும் எடப்பாடியை பழனிசாமியை சீமான் பலகீனப்படுத்துவார். இதுதான் இஷ்யூ. நான் தினத்தந்தி பாலசுப்ரமணியத்தினு கேட்குறேன், நியூஸ்7 நிறுவனத்துக்கு கேட்குறேன், ஒவ்வொரு தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் கேட்குறேன். நண்பர்கள் தான், மதிப்புக்குரியவர்கள் தான். சீமான் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தினாரா இல்லையா? இதுவரை நீங்க சொல்லுங்க. இதை நீங்க சொல்லுங்க. ரெண்டுமே நாடார் வகுப்பை சேர்ந்தவங்க தான், மதிக்கிறேன் நான் அவங்கள, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த உண்மை சரியா தப்பா? அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்? மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை சீமான் பலகீனப்படுத்துவார். எப்படி பலகீனப்படுத்துவார்? அதுக்கு ஆதாரங்களை அடுக்கிறேன் நான். நீ என்கிட்ட உட்காரு,
ஒன் டு ஒன் உட்காரு. தினத்தந்தியில யார் வேணாலும் ஹெட் சிஓவு நானும் உட்கார்றோம். சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்தி இருக்கிறாரு, மேலும் பலகீனப்படுத்துவார். தினத்தந்தி டிவியோட சிஓவும் நானும் உட்கார்ந்து பேசுவோம். ஏற்கனவே சீமானுக்கு 4 விழுக்காடுன்னு போட்டு மூக்கோடப்பட்டு முகத்துல கறி பூசிட்டு போனது தெரியும்ல. அப்ப இப்பவும் வா, நான் ரெடியா இருக்கிறேன். இந்த சிறிய வலைக்காட்சினாலும் அரசியல் கடன் மூலமா நான் இதை தினத்தந்திக்கு சுட்டி காட்டுறேன். மதிப்பு மரியாதைக்கு உரியவர்கள், அது வேறு விடயம். ஆனா உண்மை நேர்மை தான் அந்த இடத்துல நிற்கும். அவங்களுக்கு நான் சுட்டி காட்டுறேன். மக்களவை தேர்தலில் ஐயா எடப்பாடி பழனிசாமி காங்கிரசும் பாஜகவும் நாட்டுக்கு தேவையில்லாத ஆணின்னு சொன்னாரா இல்லையா? நாங்க பிரதமரை முடிவு பண்ணுவோம்னு சொன்னாரா இல்லையா? அவர் ஜெயிக்கல. ஆனா அப்படியே பல்ட்டி அடிச்சு பாஜக கூட கூட்டணி போயிருக்காரா இல்லையா? பாஜக 2 ஸ்டெப் இவர்கிட்ட விழுந்தது, அது இன்னொரு விஷயம். சீமான் 8 விழுக்காடு எடுத்தார். சீமான் 8 ஸ்டெடியா நிற்கிறாரு. நீங்க ஸ்டெடினஸ் இழந்துட்டீங்களே. அண்ணாமலையை உங்களை நக்கல் அடிக்கிறாரா? சீமான் உறுதியா நிற்கிறாரு. ஒரு தேர்தல் தோல்வியிலே லீடர்ஷிப் குவாலிட்டி எடப்பாடி இழந்து நிற்கிறாருங்கிறார. கல்யாணராமன்ஜி கூட என்ன குறை சொல்றாரு, தம்பி இது உண்மையா பொய்யா? தம்பி ரங்கராஜ் பாண்டியன் தம்பி உண்மையா பொய்யா? நான் பொய் சொன்னா என்ன குறை சொல்லு நீ, அது நான் உன்னை வரவேற்கிறேன். நான் உண்மையை தானப்பா சொல்றேன். அப்ப ஸ்டெடியா நிற்கிற சீமானுக்கு ஒரு கிரிப்பு யாராதா? ஸ்டெடியா 234 நிற்கிறதுலையும் எல்லா தேர்தலையும் நிற்கிறனால தானே சீமான் உயர்றாரு. அடுத்து விக்கிரவாண்டி களத்தை விட்டு எடப்பாடி ஐயா போயிட்டாரா இல்லையா? 36 விழுக்காடு இருந்தும் எடப்பாடி ஐயா போயிட்டாரா இல்லையா? களத்துக்குள்ள நின்றுதானே சீமான் கமலஹாசனின் தினகரனை மிஞ்சிருக்கிறாரு. களத்துக்குள்ள நின்றுதானே கமலஹாசனின் தினகரனை மிஞ்சிருக்கிறாரு. தினகரன் 50 விழுக்காடு எடுக்கும் போது சீமான் 2 3 எடுத்தாரு. களத்துக்குள்ள நின்றுதானே தினகரனை சீமான் மிஞ்சிருக்கிறாரு. இப்போ களத்துக்குள்ள நிற்கிறதுக்கு ஒரு வேல்யூ இருக்கா இல்லையா? களத்தை விட்டு ஓடின எடப்பாடி அது பாதிக்குமா இல்லையா? அப்ப இதை தினத்தந்தி ஒரு கட்டுரையா எழுதணுமா இல்லையா? தினத்தந்தியில களத்துக்குள் நிற்பதில் ஒரு வேல்யூ இருக்குது. சீமான் அந்த வேல்யூல தான் 1.1 விழுக்காடுல இருந்து அவர் 8.2 வந்தாருன்னு சிவந்தி பாலசுப்ரமணியத்தை சொல்லணுமா இல்லையா? நேர்மையானவர், நடுநிலையாளவர், குய்வைவா விழிப்புணர்வோட இருந்து அவருக்கு பத்திரிகை எப்படி நடக்கிறதுங்கிறத பார்க்கக்கூடியவர்னா அவர் செய்யணுமா இல்லையா? ஐயா, நான் நேயத்தை தான் கேட்கிறேன் ஐயா கிட்ட. அப்ப நீங்க அதை செய்ய மாட்டேங்கிறீங்க. அடுத்து ஈரோடு கிழக்குல பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணான்னு ஸ்டாலினுக்கும் சீமானுக்கும் தானே போட்டியே இருந்தது. என்டிஏ மாம்பழத்தை நம்பி விக்கிரவாண்டில் நின்றவங்க ஈரோடு கிழக்குல நிற்கலையே. அப்போ நீங்க இதை சொல்லணும். இந்துத்துவா ஆர்கே நகர்ல கோட்டை விட்டதுனால தான் தமிழ் தேசியம் எழும்புது. ரங்கராஜ் பாண்டேக்கு இதை சொல்றேன், துக்ளக் ரமேஷுக்கும் சொல்றேன், துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி ஐயா சத்திரியன் அவர்களுக்கும் சொல்றேன், கல்யாணராமனுக்கும் சொல்றேன். இதுதானே உண்மை நிலைமை. அதே மாதிரி இந்துத்துவா என்டிஏ விக்கிரவாண்டில நின்றுகிட்டு ஈரோடு கிழக்க கோட்டை விட்டனாலதான் பாஜக அடிபடுது. அந்த 18 விழுக்காடு வாக்கும் சீமான் தலைமை தான் கரெக்டுங்கிற அளவுக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. இதுதானே உண்மை. அடுத்து ஈரோடு கிழக்குல ஐயா எடப்பாடி பழனிசாமி நிற்காதது நம்ம வருவோம். ஈரோடு கிழக்கு உள்ளாட்சியில சீமான் 1 விழுக்காடு தான் உண்மை. அப்போ ராஜீவ்காந்தியும் மனுஷபுத்திரனும் என்ன, நானே அண்ணாமலை தான் 3வது வருவான்னு சொல்லியிருந்தேன். என்றாலும் சீமானும் நாடார் நானும் நாடாருன்னு ராஜீவ்காந்தி மனுஷபுத்திரன் என்ன நக்கல் அடிச்சாங்க. இதெல்லாம் இல்லைங்க, கன்ஷிராம் கட்சி இப்படித்தான், புள்ளாட்சி தேர்தலாம் அந்த கட்சி ஓட்டு வராது, சீமான் கன்ஷிராம் மாதிரி ஏறி வாராரா இல்லையா பாருங்கன்னு நான் ஆணித்தரமா சொன்னேன். அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எடப்பாடி அண்ணாமலையும் சேர்த்து தான் 30 விழுக்காடு இருக்க வேண்டிய இடத்துல 5 விழுக்காடு குறைஞ்சு போனாங்க. 2000 ரூபாய் கொடுத்தோம். சீமான் 1 விழுக்காடுல இருந்து 6.3 வந்துட்டாரு. 5.3 விழுக்காடு சீமான் கூடிட்டாரு. அப்போ ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில எடப்பாடிக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாதனாலையும் அக்செப்டன்ஸ் இல்லாதனாலையும் சீமான் உயர்றாரு. அப்போ சீமான் அங்க என்ன எடுத்தாரு? எடப்பாடி கல்யாணி கூட்டம், கல்யாண கவுண்டர் கூட்டம், எடப்பாடி கவுண்டர், செங்கோட்டை பொறுப்பாளர் கவுண்டர், மாவட்ட செயலாளர் கவுண்டர், வேட்பாளர் கவுண்டர், எல்லாமே கவுண்டர்கள். சீமான் செங்குந்த முதலியார் கேண்டிடேட்டா போடுறாரு. கைகோளர்கள் வீரபாகு தேவன், முருகனின் போர்ப்படை தளபதிகள், வாளும் வேலும் நூலும் வேல் கொண்ட மறவர்கள், செங்குந்தர்கள், கைகோளர்கள், நூல் நெசவாளர்கள்னு அவங்கள குளோரிஃபை பண்ணி அந்த களத்தை தகவமைக்கிறார். அடுத்து முப்பாட்டன் முருகனின் படைத்தளபதிகள்னு அதை களத்தை தகவமைக்கிறார். செங்குந்தர் கேண்டிடேட்டை நிறுத்துறாரு. அடுத்து இன்னொரு கான்ட்ரவர்சி, விஜயநகர பேரரசு, தேவேந்திரகுல வேளாளர், பறையர், அந்த சமூக மக்கள்
வர்சஸ் அருந்ததியர் பிரியாரிட்டி ரெசர்வேஷன் அதையும் பண்றாரு. அப்போ அவர் வந்து எடப்பாடி 5 விழுக்காடு குறையும் போது சீமான் 5.3 விழுக்காடு உயர்ந்துறாரா இல்லையா? இதைத்தானே நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். ரங்கராஜ் பாண்டே, கல்யாண்ராமன், தினத்தந்தி நிறுவனம். இது ஈரோடு கிழக்கிலே இப்படி இருக்கும்னா மற்ற இடங்கள்ல எடப்பாடி டெபாசிட் வாங்க மாட்டாருன்னு சொன்னானா இல்லையா? அது உசிலம்பட்டியிலையோ தூத்துக்குடியிலையோ முதுகுளத்தூர்லையோ எந்த இடத்துல வந்திருந்தனா எடப்பாடி டெபாசிட் வாங்க மாட்டாருன்னு சொன்னானா இல்லையா? அதுதானே இப்ப நடந்திருக்குது. நான் அன்னைக்கு சொன்னது நடந்திருக்குதா இல்லையா? அப்ப மீண்டும் களத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி ஏன் வரல? சீமான் கடைசியா மக்களவை தேர்தலில் ஈரோடு கிழக்குல 8.3 எடுத்திருக்கிறாரு. கடைசியா ஈரோடு கிழக்குல எடப்பாடி 23 எடுத்திருக்கிறாரு. சீமான் ஒரு 5 உயர்ந்து 13.3 ஆகி எடப்பாடி 23 குறைஞ்சி 18 ஆனா கொங்கு மண்டலத்திலே எடப்பாடிக்கு லீடர்ஷிப்புக்கும் சீமான் லீடர்ஷிப்புக்கும் வித்தியாசம் இல்லைன்னு களத்தை விட்டு ஓடிட்டாரு. இதைத்தானே சீமான் களத்தை விட்டு ஓடிய கோழை நாய்கள்னு என்டிஏய எடப்பாடி பழனிசாமிய அவருக்கு தம்பி விஜய தம்பிய கோழை நாய்ங்கிறாரு. அந்த அவர் சொன்ன வார்த்தை தான். அப்போ சீமான் வந்து 234 நிற்கிறாரு, எல்லா களத்திலும் நிற்கிறாரு. அதனால எடப்பாடியை பலகீனப்படுத்தி அவர் வளர்வார். இதுதான் நடந்த விஷயம். கமலஹாசன் இப்படிதான் பலகீனப்படுத்தினாரு, தினகரன் இப்படிதான் பலகீனப்படுத்தினாரு. சிவந்தி பாலசுப்ரமணியன் நேர்மையான ஒரு நாணயமான ஒரு பத்திரிகை அதிபர் என்றால் இதை கற்றியா எழுதணும். அவரு நேர்மை நாணயம் தவறுன யாருனாலும் நம்ம கேள்வி கேட்காம இருக்க மாட்டோம். இதே சிவந்தி பாலசுப்ரமணியன் ஐயா சசிகலா அம்மையார்கிட்ட பூச்செண்டு கொடுத்து அவங்க தொழில், அது தப்பு இல்லை, தொழில் தவறே இல்லை. நான் அது ஒன்றும் அவங்க பத்திரிகை அதிபர்கள் தொழில் தவறு இல்லை. நிற்கும் போது அவருக்கு தொலைக்காட்சியில தானே கவர்னர் வரமாட்டாரு, சசிகலாவுக்கு பதவி பிரமாணம் நடக்காதுன்னு சொன்னோம். மதிக்கிறேன் அவரை, அது நம்ம என்னைக்கு மதிப்போம் அவரை. அப்ப இந்த கட்டுரை அவங்க எழுதணுமா இல்லையா? சீமான் 214 இருக்கிறதுலையும் எல்லா தேர்தலும் இருக்கிறதுனால தான் கமலஹாசன் தினகரனையும் பலகீனப்படுத்தி வளர்ந்துருக்கிறாங்க. அன்னைக்கு கமலஹாசன் தினகரன் பெரிய ஆட்கள், அவங்க இன்னைக்கு 1 விழுக்காடு கீழே போயிட்டாங்க, கண்டஸ்ட் பண்ண முடியாம போயிட்டாங்க. சீமான் வந்து இன்னைக்கு 8.2 வந்திருக்கிறாரு. இது சீமானோட மக்களுக்காக நிற்கிறதுங்கிற தினத்தந்தி கட்டுரை எழுதணுமா வேண்டாமா? தினமலர் கட்டுரை எழுதணுமா வேண்டாமா? நான் தினத்தந்தி ஏன் சொல்றேன்னா சொந்த ஜாதி ஒரே ஜாதிங்கிறதுக்காக தினத்தந்தியை குறி வச்சு சொல்றேன். நியாயம் தானே. நான் பார்த்தது, நான் ஏன் பேசுறோம்னா, நான் என்ன பத்திரிகை தொழிலா நடத்திட்டு இருக்கேன். எனக்கும் சிவந்தி பாலசுப்ரமணியனுக்கும் போட்டி நடத்துறதுக்கு இந்தியாவிலே நம்பர் 1 பத்திரிகை வரவேற்கிறேன். அது ஒரு தமிழம் பத்திரிகைங்கும் போது வரவேற்கிறேன், பாராட்டுறேன், மகிழ்றேன். அது மாற்றம் இல்லை. பட் நீங்க நியாயத்தை சொல்லணுமா இல்லையா? அப்போ இந்த கட்டம் கமலஹாசனின் தினகரனையும் பலகீனப்படுத்தின மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் சீமான் பலகீனப்படுத்துவார். அடுத்து என்டிஏ ஓட்டு. என்டிஏ ஓட்டின் தன்மை என்ன? ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன அந்த வார்த்தையில வந்தது தானே. காமராஜ் ஆதரவு ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் சகோதரர் அண்ணாமலை என்னைக்கு சென்டிமெண்டாட்டும் மோடிக்கு ஒரு வேல்யூவேஷனும் அவர் மேல எனக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் சகோதரர் அண்ணாமலை மேல எனக்கு உண்டு. அவர் அப்படி சொல்லி தானே அந்த 18 எடுத்தாரு. முக்குலத்தோர் கையில அதிமுக வந்துருந்தானே எடுத்தாரு. இப்ப சீமான் பண்ற அரசியலை நீங்க எழுதணுமா வேண்டாமா? என்ன பண்றாரு? பசுமன் தேவரையாவுக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுறாரு. எந்த கட்சி கொண்டாடினா பார்வர்ட் பிளாக் தவிர திருமாரஞ்சி பண்ணியிருப்பார் நண்பர், வேற யார் பண்ணியிருப்பான்? அடுத்து மருது பாண்டியருக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுறாரு, வேலு நாச்சியாருக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு என்ன இவ்வளவு போல் வேண்டி கிடக்கு, வேலு நாச்சியாரை மருது பாண்டியரை விடன்னு சொல்லி மலையாளி எம்ஜிஆர் கன்னட ஜெயலலிதான்னு தூக்கி போட்டு அடிக்கிறாரு. இதை நீ பதிவு பண்ணணுமா வேண்டாமா? தமிழ் வாழ்க தமிழர் தந்தை ஆதித்தனார் தினத்தந்தி பதிவு பண்ணணுமா வேண்டாமா? தப்பு இல்ல, நியாயத்துக்கு புறம்பான செயல் இல்ல. இது என்ன வன்மம், காழ்ப்புணர்ச்சி, பொறாம உங்களுக்கு? அப்ப முக்குலத்தோர் ஓட்டு வந்து எடப்பாடி தலைமை ஏத்துக்க மாட்டாங்க. அது தெளிவா சொல்றாரு. சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் எல்லாம் அதிகாரத்துல இருந்தாங்க, அவங்கள காலி பண்ணிட்டீங்க. அடுத்து 10.5 நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவரு பாரத ரத்னா தேவருக்கு கொடுக்கணும்னு எடப்பாடி சொல்லும் போது 4.5 வருஷம் என்ன செய்தீங்கன்னு கேட்கிறாரு. அப்போ முக்குலத்தோர் எடப்பாடி ஏத்துக்க மாட்டாங்க. ஓபிஎஸ் நீக்கின பிறகுதான் முக்குலத்தோர் வந்து டெபாசிட் இழக்க செய்தாங்க ரெட்டலைய. அவங்க ஓட்டு சீமான் குறி வச்சு போறாரு. நீ எழுதுவ விஜய்க்கு போகணும்னு எழுது, என்ன லாஜிக்குமே இல்லாம. ஏன்னா வன்மம் சீமான் மேல. ஒருத்தர் அப்படிதான் பேசினாரு, நான் தப்பு இல்லை, அது உங்க கணிப்பு. ஆனா சீமான் வந்து முக்குலத்தோர் ஓட்ட தினகரனே சொல்லாத பரப்பன அக்ரஹார சிறைச்சாலையில் சசிகலாவை கொல்ல சதின்னு சொல்லி மிலிட்டண்டான முக்குலத்தோர் யங்ஸ்டர்ஸ் ஓட்ட வாங்கியிருக்கிறாரு. அந்த வாக்கு 24ல வரல. நான் மைக்ரோவா கிரவுண்ட்ல இருந்து வந்தவன், களத்துல இருந்து வந்தவன். இங்க தாளிங்க நாடார் கூட இருந்து களத்தை அறிஞ்சு வந்தவன். நான் களம் தெரியும்.
அந்த வாக்கு 24 விழல. ஏன்? அண்ணாமலை ஓபிஎஸ் டிடிவி கையில் அதிமுக வந்துரும்னு சொன்னதுனால. இப்ப அவங்க எடப்பாடி எதிர்ப்பு வாக்காளர்கள் அவங்க சீமானுக்கு போட வாய்ப்பு இருக்கு. சரி, நீ ஸ்டாலினுக்கு போகணும்னு எழுது, விஜய்க்கு போகணும்னு எழுது, சீமானுக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு ஒரு வார்த்தை எழுதுறதுக்கு உனக்கு ஏன் மனசு வர மாட்டேங்குது? தப்பு இல்லை, இது நியாயத்துக்கு புறம்பானது இல்லை. அடுத்து பிராமணர்கள் வாக்கு 2014 ஜெயலலிதாவுக்கு தான் விழுந்தது, 2019 கமல்ஹாசனுக்கு தான் விழுந்தது, 2024 ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் அண்ணாமலை சொன்ன மாற்றுங்கிற அடிப்படையில் தமிழிசைக்கு விழுந்தது. தமிழிசை நல்ல கேண்டிடேட் தான், அண்ணாமலை ஒரு லீடரா பார்த்து தான் விழுந்து, மோடி பிரதமர் தான் விழுந்து. மூணையும் நான் சொல்றேன், தரவுகளோட தான் நான் பேசுவேன், ஆதாரத்தின் அணிவகுப்பாக இருக்கும் என் பேச்சுக்கள். அந்த வாக்குகளை இன்னைக்கு சீமான் தட்டி தூக்க பார்க்கிறார். பெரியார் மண்ணல்ல, பெரியாரே மண்ணுன்னு 6 பிராமணர்களை போட்டு பாரதியாருக்கு பாரத ரத்னா கொடுன்னு சொல்லி பாரதியார், பூவை சாமிநாத ஐயர், வைத்தியநாத ஐயர், பரிதிமால் கலைஞர், ராமானுஜர் 5 பிராமணர்களை குளோரிஃபை பண்ணி அந்த ஓட்டை சீமான் குறி வச்சு நகர்றாரு. சீமான் என்டிஏ ஓட்டுல மோடி பிரதமர்னு விழுந்த ஓட்டை குறி வச்சு நகர்றாருன்னு எழுதுறதுக்கு தினமலருக்கு மனசு வர மாட்டேங்குது. எழுதணுமா இல்லையா? அதே மாதிரி மரிய ஜெனிபர் நாம் தமிழர் கேண்டிடேட் வெளிப்படையா பேசுறாங்க. மக்கள் தொண்டர், கன்னியாகுமரி தொழில் இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, மோடி பிரதமர் இன்னும் பொன் ராதாகிருஷ்ணன் இந்து நாடார்கள்லாம் இப்ப சீமான் பின்னாடி வராங்க. அப்படி தெளிவாட்டே அந்த கருத்தை சொல்றாங்க அவங்க. அப்போ அப்படி ஒண்ணு களத்துல இருக்காங்கிறத நீங்க எழுதணுமா வேண்டாமா? சரி, நாளைக்கு நடக்க போறத கூட சீமானுக்கா நீங்க எழுத மாட்டீங்க. ஏன்னா நீங்க 4 விழுக்காடுன்னு போட்டு சீமான் 8 விழுக்காடு உங்களுக்கு சீமான்ட்ட பல்பு வாங்கின நீங்க நடத்த விஷயத்தையாவது சீமான் எழுதி இதை நோக்கி சீமான் போறாரு. ஈர்ப்பு சக்தியற்ற எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி வளர முடியும்னு சீமான் போறாரு. நான் கன்னியூஷரி காஸ்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமியை தன்வசப்படுத்தி சீமான் போறாரு. என்டிஏ ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகாதுன்னு சீமான் போறாரு. தனிச்சு நிற்கிறதும் எல்லா தேர்தலும் நிற்கிறதும் சீமானுக்கு ஒரு பிளஸ்ஸா தான் இதுவரை இருந்திருக்கு. 26 பிளஸ்ஸாக இருக்குமா? அரசியல் முறை சவிந்தர் துரைசாமி கூறுவது சரியாகுமா? என்ன நடக்கும் பார்க்கலாம். முடிவில் நான் எழுதணும் இல்ல. அப்புறம் கில்லிங் இன் சைலன்ஸ் பண்றேன்னா அது தவறு, உள்நோக்கம் கொண்டது. இன்னைக்கு கூட்டணி வரணும்னா பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காட உயர்த்தி கொடுக்கணுங்கிற சீமான் கருத்தை விஜய் ஏத்துக்குவாரா? அவரு அருந்ததியர் பக்கம் நிற்பாரா, பரையர் தேவேந்திர குல வேளாளர் பக்கம் நிற்பாரா? 2 படமும் நிற்காம போவாரா? தெரியல. அவரு தமிழ்ல இருந்து வந்ததான் தெலுங்கு மலையாளம் கன்னடம்ங்கிறத ஒத்துக்கிடுவாரா விஜய்? ஒத்துக்கிடுவாரா? இருக்க மாட்டாரு. டாஸ்மார்க் கூடாது, பணம்பால் தென்னம்பால் ஒத்துக்கிடுவாரா விஜய்? இலவசங்கள் நாட்டுக்கு கேடு ஒத்துக்கிடுவாரா விஜய்? பெரியார் மண் அல்ல, பெரியாரே மண் ஒத்துக்கிடுவாரா விஜய்? வேலுப்பிள்ளை பிரபாரம் தான் தமிழின தலைவர். இந்த வருஷம் பிரபாரம் பிறந்த நாளுக்கே ஒன்றும் காட்டல. அங்கே நாகப்பட்டினம் எங்கே போகும்போது பிரபாரம் படத்தெல்லாம் தூக்கி பிடிச்சாங்க. இந்த வருஷம் ஒன்றும் பண்ணலை. அப்போ எதுவுமே ஒரு கன்சிஸ்டன்சி கிடையாது, எதுவும் கிடையாது. நீங்க ஒத்துக்கிடுவீங்களா இதை? ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம பறையர், தேவேந்திர குல வேளாளர், முத்தரையர், யாதவர், செங்குந்தர் போன்ற தமிழ் சமூகங்களுக்கு மலையாளி எம்ஜிஆர் மேனன் எவ்வளவு தெரிஞ்சிடும்னு அநீதி இழைச்சாருங்கிறத நீங்க ஒத்துக்கிடுவீங்களா? ஒத்துக்கிடுவீங்களா? ஒத்துக்கிட மாட்டீங்கல்ல. அப்ப சீமான் மற்றவங்க சொல்லாத கொள்கைகளை, அவருக்கு இருந்த கொள்கைகளை முன்னிறுத்தி அவர் களத்துக்குள்ள போறாரு. கோன்கோட்டை, அந்த மராட்டியம் கோட்டைன்னு சொல்லக்கூடாது, கோனார் கோட்டைன்னு சொல்றாருல, அதை நீங்க ஒத்துக்கிடுவீங்களா? டீலிஸ்டிங், பட்டியல் வெளியேற்றத்தை ஒத்துக்கிடுவீங்களா? ஆணவ படுகொலையை ஓங்கி நின்று அடிக்கிறார் சீமான், அதை நீங்க அடிப்பீங்களா? இப்ப எப்படிங்க உங்களுக்கும் சீமானுக்கும் ஒத்து வரும்? சீமான் கொடுக்குற சீட்டை வாங்கிக்கிட்டு சீமானுக்கு பிரச்சாரம் பண்ணீங்கன்னா அது ஒத்து வரலாம், அவ்வளவுதான். கொள்கையில சீமான் கொள்கை அடிப்படையில் ஏறுறாரு, எல்லா தேர்தலில் நின்று ஏறுறாரு, 234 போட்டு ஏறுறாரு. அப்ப நீங்க சீமானுக்கு பவன் கல்யாண் மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு போங்க. அதுலேயே ஒரு சூட்சுமம் இருக்கு. என்கிட்ட கேட்டால் உங்களை காப்பாற்றுறது கூட நான் சொல்லித்தரேன். பவன் கல்யாண் மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு போங்க. மற்றபடி சீமான் விஜய் கூட்டணி வராது. 234 சீமான் தனிச்சு தான். மோடி ஃபார் பிஎம் 2029க்கு இந்தியா ஃபுல்லாக நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். அந்த வகையில் நாங்கள் சொன்னது மோடி கிட்ட எடுபட்டுட்டு அதுதான் போயிட்டு இருக்குது. சசிகலா ட்ரீட்மெண்ட் தான் விஜய்க்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு சசிகலா செய்ய தவறியதை விஜய் செய்தா ஃபோல்ஸ் ஆகலாம். சசிகலா செய்த தவறியது என்ன? தினகரனை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கணும், ஒதுங்கிட்டாங்க. ஒதுங்காம பண்ணுனா ஃபோல்ஸ் ஆகலாம். அதில் சிக்கலும் வரும், சிரமம் வரும். ஏன்னா நீ எனக்கு எதிரான ஃபோல்ஸ், நீ ஃபோல்ஸ் ஆகிறது எனக்கு 20 தொகுதி வர வேண்டியதை அடிச்சிடும். அப்போ ஒன்றை நான் ஏன் விட்டு வைக்கணும்? தெர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் சென்டிமெண்ட்ஸ் இன் பொலிட்டிக்ஸ்.
நீ வரும்போதே ராகுல் காந்திக்கு ஆளா வார, நீ வரும்போதே எனக்கு எதிராக வார. இந்த 18 விழுக்காடு மோடி பிரதமர் வாக்காளர்களும் இப்பதான் தெரியுது. ரவீந்திரன் சொல்றதுதான் கரெக்ட். நம்ம மோடி மேல பற்றுதல் கொண்டவன், ராகுல் காந்திக்கு ஆளு விஜய், அவன் நம்ம எதிரிங்கிறது அந்த வாக்காளர்களுக்கு மோடி அடிச்ச முறை தான் தெரியுது. ரங்கராஜ் பாண்டே கன்ஃபியூஸ் பண்ணிட்டாப்ல, தமிழிசை கன்ஃபியூஸ் பண்ணிட்டாப்ல, நயினார் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாப்ல, ஆரம்பத்தில் அண்ணாமலையை கன்ஃபியூஸ் பண்ணிட்டாப்ல. நான் மட்டும்தான் இது மோடிக்கு எதிரான விஷம், விஷங்கிற சொல்லல, மோடிக்கு எதிராக விஷம் தான் இது. விஜய தரவா நான் குறைவா சொல்லல, ஜனநாயகத்தில் அவருக்கு உரிமையில வராரு. பட் மோடிக்கு எதிராக அது ஒரு விஷம் தான். கூட இருக்க எல்லாமே மோடிக்கு எதிரான விஷங்கள் தான். அப்ப இந்த விஷத்தை புரியாம நயினாரு, ஆரம்பத்தில் அண்ணாமலை, தமிழிசை, ரங்கராஜ் பாண்டே போன்றவங்க எல்லாம் அவரை தூக்கி விட்டாங்க. நான் தெளிவாகவே சொன்னேன், பவன் கல்யாண் பலம் நிரூபித்தவர், நிரூபிக்காதவர். கடைசியா என் கருத்து மோடி கிட்ட எடுபட்டுன்னு நம்ம சசிகலா விஷயத்துல நம்ம கருத்து மோடி கிட்ட எடுபட்ட மாதிரி மோடி நன்மைக்காக ஆடி சிந்திப்பான். இதுதான் வம்சியே சொன்னது. அப்போ நமக்காக சிந்திக்கிறான் நம்ம ஆளு, அவன் சொல்றது கரெக்டா தான் இருக்குன்னு மோடி அதை எடுத்துட்டாப்புல. அப்போ இந்த இடத்துக்குள்ள மோடிக்கு 29 பாதிப்பு வராத ஒரு சூழ்நிலை உருவானாதான் உங்க ஜனநாயகத்துக்கே விடிவு வரும். இதுதான் என்னோட கருத்து. விஜய் புரிஞ்சுக்கிடணும், தெரிஞ்சுக்கிடணும். இந்த பிளாக்மெயில் பண்ணி அசம்பிளி எலெக்ஷன்ல இவர் கூட்டணி சேர்க்கறதுக்கா இருக்கிறாங்க. சசிகலா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முடிவெடுத்தாச்சு. ஏன்னா நீ எப்படி நீ தப்புனாலும், இப்ப நீங்க எடப்பாடி எவ்வளவோ சப்போர்ட் பண்ணாரு. ஐயா எடப்பாடிக்கு ஆதரவா இந்த இடத்துல பேசுறேன். அவரு இவரை புரியாம எவ்வளவோ சப்போர்ட் பண்ணாரு. பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னாரு. வன்னியர் வெள்ளாள கொண்ட ரசிகர்கள் எல்லாம் வந்து கொடி பிடிச்சான். கடைசியா என்ன பண்ணிட்டாரு? ஊழல் கட்சி எடப்பாடி கட்சின்ட்டு போயிட்டாரு. அப்போ நீ ஊழல் கட்சி எடப்பாடி கட்சின்னு சொல்லும் போது சொல்லணும்னா, அப்போ ஆள் அங்க கொடி பிடிக்கும் போது இது தப்பு, ஏன் ஆள் இல்ல, ஊழல் கட்சிக்கு முன்னாடி கொடி பிடிக்கான்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்ப நீ அந்த ஸ்டாலின் வழக்கு போட்டுருவாரோன்னு பயப்படும் போது, எடப்பாடி சட்டசபையில் இது பண்ணும்போது ஸ்டாலின் எடப்பாடிக்கு பயந்து வழக்கு போடல. ஸ்டாலின் இதுல தப்பு பண்ணாரு, ஸ்டாலின் இதுல நியாயமா நடக்கல. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏதாவது வழக்கு போட்டா விஜய் எடப்பாடிகிட்ட சேர்ந்து வரோன்னு ஸ்டாலின் நினைச்சிட்டாரு. அப்ப அந்த இடத்துக்குள்ள எடப்பாடிக்கு சப்போர்ட்டை என்ஜாய் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி ஊழல் நிற்கிறீங்க. அப்போ ஊழல்னு தெரியலையா? எடப்பாடி உங்களை சட்டசபையில பேசணும் பிறகு, அந்த கரூர் விஷயத்துல பேசணும் பிறகுதான் ஊழல் பண்ணிட்டாரா? என்ன ஒரு மாசத்துல தான் எடப்பாடி ஊழல்னு உங்களுக்கு தெரிஞ்சுதா? அப்ப நீங்க எப்படிப்பட்டவருங்கிறத எடப்பாடியும் மோடி கிட்ட சொல்லுவார்ல. சொல்லலைன்னா நாங்க சொல்றதான் மோடி எடுப்பாரு, எடப்பாடியும் சந்தேகப்படுவாரு. இவர் விஜய் கூட சேர்ந்து நம்மளை 29 கலத்தி விட்டுவாருன்னு ஆர்டி சொல்றான். அவன் சொன்ன மாதிரி 24 கலத்தி விட்டுட்டாரு. ரெட்டலை கொடுக்காதன்னா நம்ம கொடுத்தோம். அதுல இன்னொரு அரசியல் இருக்கு. கொடுத்தோம், கலத்தி விட்டுட்டாரு. அதே மாதிரி 29 விஜய் கூட சேர்ந்து கலத்தி விடுறதுக்கு எடப்பாடி பிளான் பண்றாருதான்னு மோடி பாப்பாரா இல்லையா? நான் இதெல்லாம் ஏன் பேசுறேன்னா, நான் என்ன பேசுறேன், மோடிக்கா பேசுறேன் எல்லாமே பிஎம்ஓக்கு ரிப்போர்ட் ஆகும். அதனால நான் இங்க வந்து சீமானுக்காக ஆதரவா பேசிட்டேன் அப்படிலாம் பிஎம்ஓக்கு எவன் மெயில் போனாலும் அது என்ன ஒன்றும் பண்ணாது. ஸ்டாலினை பற்றிய உண்மையை சொன்னாலும் எனக்கு ஒன்றும் பாதிக்காது. ஸ்டாலினை பற்றி உண்மையை தான் ஆர்டி சொல்றாங்கிறது பிஎம்ஓக்கே தெரியும். 35 எம்பி சீட்டுக்கு மேலே வருவாங்க, 48 விழுக்காடு எடுப்பாங்க போது 47 எடுத்தாங்கன்னா இவன் கரெக்டாக நியாயமாக சொல்றான்னு தான் தெரியும். அந்த வகையில் விஜய் நமக்கு ஆபத்தானவன், விஜய் டேஞ்சர், அவனை கிரஷ் பண்ணணுங்கிற கருத்தை நம்ம சொன்னோம். அதுதான் நடக்குதுன்னு நான் பார்க்குறேன். பிளாக்மெயில் பண்ணி கூட்டணியில் சேர்க்கறதுக்கு நடந்த மாதிரி எனக்கு தெரியல. அப்படி நடக்குதுன்னா அதிமுக காரங்களை இப்போ இறங்கி அடிக்க மாட்டாங்க. இன்னும் 1.5 மாசத்துல தேர்தல் போலிங் வரும். அப்படி இருக்கும்போது விஜய்க்கு எதிராக இதுவரை பேசாத அதிமுகங்கள்லாம் பேசுறாங்கன்னா, ஆர்டி வந்து எடப்பாடியும் விஜயும் சேர்ந்து 29 நம்ம கலத்தி விட்டுருவாங்கிறத மோடி சீரியஸா எடுத்துக்கிட்டாருன்னா, அது விஜய்க்குள்ள பாதிப்பு எடப்பாடிக்கு எப்படி வரும்னு எடப்பாடிக்கு தெரியும். அப்ப எடப்பாடி வந்து மோடிக்கு எதிராக போனாலும் கூட ராகுலுக்கு ஆதரவா போகல. இந்த இடத்துல மோடியோட ஒரு லாயலிஸ்ட் ஆட்டு, சப்போர்டர் ஆட்டு எடப்பாடிக்கு நான் ஸ்டாலின் விஜயோட பெட்டர்னு கொடுக்குறேன். அவர் தனிச்சுதான் நின்னாரு, ராகுல் காந்தியோட போகல. இவர் வந்து ராகுல் காந்திக்கு ஆதரவாட்டே ஓட் சோரியில ஸ்டாலினுக்கு முன்னாடியே கண்டனம் தெரிவிச்சுட்டாரு. எல்லாம் நம்ம மோடிக்கு ரிப்போர்ட் பண்ணுவோம், பிஎம்ஓக்கு தெரியும். ஸோ அந்த வகையில ஐயா எஸ் சந்திரசேகர் சொல்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணி கூட்டணிக்கு இது பண்ணல. ஓகே, அவரும் தமிழிசை நயினார் பேச்சை வச்சு சொல்லியிருப்பாரு. உண்மை நிலை அது இல்லை ஐயா. குறிப்பாக இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். என்டிஏ தரப்புலேருந்து இன்னும் நாம் தமிழருக்கு ஆஃபர் வழங்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்திகள்லாம் வெளியாது. கிட்டத்தட்ட 60 சீட்டுகள் அப்புறம் துணை முதல்வர் பதவி வரைக்கும் தரான்ற ஆஃபர்ஸ்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மை சார் இது? எடப்பாடிக்கே ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது. சீமான் பாலிசியில் 234 இருக்கிறாரு. எடப்பாடிக்கே ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது. விக்ரவாண்டிலே அதை பார்த்தோம். ஸோ அதுக்கு வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. சீமான் அவர் முதல்வர்னு 234 தொகுதியிலையும் அவர் கொள்கைகளை சொல்லி தெளிவான்பார். சார் பல்லர் கேள்வி தெளிவாக இருந்துச்சு நேரத்துக்கு.